வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது கும்பகோணத்தில் உள்ள நாச்சியார் கோயில். திருநறையூர் நம்பி மஞ்சுளவள்ளி இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இங்க இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமானவர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கல் கருடர். அடடடா, என்ன ஆரம்பமே இப்படி இருக்கேன்னு பாக்குறீங்களா? பெருமாளோட 108 திருப்பதிகள்ல இதுவும் ஒண்ணுங்க. பெருமாளை விட சற்று முன்புறம் இவள் நின்ற கோலத்துல இருக்கிறார். யாரு? நம்ம அம்மா தான். நின்ற கோலத்துல இருக்கும் தாயார் தரிசனம் ரொம்ப விசேஷமானது. இங்குள்ள உற்சவ தாயார் கையில பாத்தீங்கன்னா கிளியை ஏந்தி இடுப்புல சாவி கொத்து வச்சபடி அருள் பாலிக்கிறாங்க. இவள் தான் அனைத்தையும் நிர்வாகம் செய்கிறாள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கான். இந்த கோயில் சோழர்களால கட்டப்பட்டது. பெருமாளோட மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள்ல இது 14வது திவ்ய தேசம். இங்குள்ள மூலவர் சன்னதியோட மேல உள்ள விமானம் ஹேம விமானம்னு சொல்லப்படும். பிரகாரத்துல சக்கரத்தாழ்வார், கீழே நவக்கிரகங்கள், மேலே தசாவதாரங்கள் பொறிக்கப்பட்டிருக்க, அதன் மத்தியில பிரயோக கோலத்துல இருக்க, அருகில மேதாவி அவரை வணங்கினபடி இருக்கிறார். கருட சன்னதிக்கு அருகில 108 திருப்பதிகளோட உற்சவர் சிலைகளும் இங்க இருக்கும். இங்க ஒவ்வொரு மாசமும் சிரவண நட்சத்திரத்துல விசேஷ திருமணஞ்சனம் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்க பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வாருக்கு அருளிய பெருமாள் நீலன் அப்படின்ற குறுநில மன்னம்னா இருந்த திருமங்கை ஆழ்வார் பெருமாள் மீது பக்தி கொண்டு தான் வச்சிருந்த பணத்தை எல்லாம் இறைப்பணிக்கே செலவிட்டாராம். அவர் வைணவர் இல்லாததுனால யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளலையாம். இதனால மனம் கலங்கிய அவர் இந்த தலம் வந்த போது மகாவிஷ்ணு கிட்ட தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாராம். அவருக்காக மனம் இறங்கிய பெருமாள் ஆச்சாரியனா வந்து முத்ராதானம் செஞ்சு வச்சாராம். ஆச்சாரியனாக வந்ததுனால இந்த தலத்து பெருமாள் 2 கையோட இருக்கிறார். கையில சங்கும் சக்கரமும் முத்ராதாரணம் செய்த கோலத்துல முன்புறம் தள்ளியும் சங்கு திரும்பிய நிலையிலும் இருக்குது. தன்னை ஏற்றுக்கிட்டதுனால திருமங்கையாழ்வார் இந்த தலத்துல 100 பாசுரங்களுக்கு மேல பதிகங்களை பாடி சுவாமிய நம்பின்னு சொல்லி மங்களாசாசனம் செய்தார். நம்பி அப்படின்னா பரிபூர்ணமான நற்குணங்களால நிறைய பெற்றவர் அப்படிங்கிறது பொருள். திவ்ய தேசங்கள்ல இங்கு மட்டும்தாங்க பெருமாள் ஆச்சாரியனா வந்து முத்ராதானம் செஞ்சிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் ஆண்டாளால பெயர் பெற்றிருக்கிறது போல இந்த தலமும் தாயாரால பெயர் பெற்றிருக்கிறது. இங்க தாயார மையப்படுத்தித்தான் கருவறையும் அமைக்கப்பட்டிருக்கும். பெருமாளை விட சற்று முன்புறம் இவள் நின்ற கோலத்துல இருக்கிறார். இது விசேஷம். வீதி உலா செல்லும் போது கூட இவதான் முன்ன புலனும், அதுக்கு பின்னாடித்தான் சுவாமி எழுந்தருளார். இங்க இந்த அம்மாவுக்கு தான் முதல் அபிஷேகம். இங்க உற்சவ தாயார் பாத்தீங்கன்னா கிளியை ஏந்தி இடுப்புல சாவி குத்த வச்சபடி அருள் பாலிக்கிறாள். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இவர் மாப்பிள்ளையாத்தான் பெருமாள் இங்க வந்திருப்பார். திருப்பதி பெருமாளை போலவே இங்கேயும் அழகா ஆனழகனா நிற்பார். பார்க்க கண்ணு ரெண்டும் பத்தாது. இங்க அம்மாவோட ஊர்ல வந்து அவளை கல்யாணம் பண்ணதுனாலதான் இது நாச்சியார் கோவில்னு அம்மாவால ஃபேமஸ் இந்த கோவிலே. அதை உணர்த்துறதுக்காகத்தான் இங்க அனைத்தையும் நிர்வாகம் செய்யறதுக்காகத்தான் அம்மாவை தான் முதல்ல படுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க பாத்தீங்கன்னா கருடாழ்வார் தனி சன்னதியில உடல்ல 9 நாகங்களோட அருள்றார். கல் கருடருங்க. உலகத்திலே அதாவது எங்கேயுமே கல் கருடரை உற்சவர சிலையில எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 6 காலமும் மோதக நைவேத்தியம் படைக்கப்பட்டு பூஜை நடத்தப்படுறது சிறப்புன்னா, உற்சவ காலத்துல மரத்தாலோ அல்லது பிற உலோகங்களாலோ செய்யப்பட்ட கருடன் தான் வீதி உலா பண்ணுவார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கருட சேவையின் போது கச்சலையாக இருக்கிற இந்த மூலவரே வீதி உலா போறாருங்க. இவரை கருவறையிலிருந்து வெளியே எடுத்து சொல்லும் போது முதல்ல 4 பேர் இவரை தூக்குவாங்களாம். பின்னாடி படிக்கட்டுல இருந்து இறங்கும் போது 16 பேராம். அதுக்கப்புறம் 32 பேருன்னு இப்படியா அவரை பல பேர் சுமந்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி வெளியில இருந்து மீண்டும் கருவறை நோக்கி வரும்போது அதே போல ஆட்கள் குறைஞ்சு கடைசியில அங்க வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் தான் வைப்பாங்க. அது போல இந்த கருடரால சிறப்பு பெற்ற இந்த தலம் கல்கருடர் கோயில்னு சொல்லப்படுதுங்க. இங்க உச்சிக்கால பூஜையில 2 கருடன் நைவேத்திய பொருட்களை உண்டு வந்துச்சான். அந்த கருடனோட மறைவிற்கு பிறகு
பிரகாத்தா அதுக்குன்னு தனி சன்னதியே அமைக்கப்பட்டிருக்குது. இங்க மோட்ச தீபம் ஏற்றி ஜனங்க வழிபடுறாங்க. மேதாவி என்னும் மகரிஷி மகாவிஷ்ணு மீது தீவிர பக்தரா இருந்தாராம். அவரை தனது மருமகனா பெற விரும்பிய மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டி இங்க வந்து வஞ்சுள மரத்தின் கீழே தவம் இருந்தாராம். மேதாவியோட பக்தியை கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி ஒரு பங்குனி மாசத்துல உத்தர நட்சத்திரத்துல அவர் தவம் செஞ்ச மரத்தோட அடியிலேயே சிறுமியா அவதரிச்சாங்களாம். சிறுமியை பார்த்த மகரிஷிக்கு மஞ்சுளா தேவின் பேர் போட்டு அவர் வளர்த்து வந்திருக்கிறார். திருமண வயசு அடைஞ்ச உடனே தந்தையோட ஆசிரமத்துல சேவை செஞ்சு வந்தாராம். மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக மகாவிஷ்ணு சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷாத்தமன், வாசுதேவன் 5 வடிவங்கள் எடுத்து பூலோகத்துல அவரை தேடி வந்தாராம். ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு திசையா போய் தேடி இருக்காங்க. அப்ப வந்த கருடாழ்வார் இந்த தளத்துல மேதாவியிடம் வளர்ந்து வர பிராட்டியார பார்த்து மகாவிஷ்ணு கிட்ட போய் தாயார் இருக்கும் இடத்த கூறுறார். அவரும் இங்க வந்து வஞ்சுளா தேவிய பெண் கேட்கிறாராம். மேதாவி மகாவிஷ்ணு கிட்ட தாங்கள் என் மகளை திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டும்னு விரும்பினா எப்போதும் நீங்க அவ சொல்றதை கேட்டுத்தான் நடக்கணும், அவளே அனைத்திலும் பிரதானமா இருக்கணும்னு நிபந்தனை விதிச்சாராம். மகாவிஷ்ணுவும் அதை ஏத்துக்கிட்டாராம். கருடாழ்வார் முன்னிலையில திருமணம் நடந்துச்சான். அப்ப மகாவிஷ்ணு கருடாழ்வார்கிட்ட, நான் இங்கு என் மனைவி சொல் கேட்கிறவனா இருக்கிறேன், நீயும் இங்கிருந்து நான் பக்தர்களுக்கு அருள்வத பொருள் அருள் வழங்கணும் அப்படின்னு சொன்னாராம். கருடாழ்வாரும் அதை ஏத்துக்கிட்டாராம். அதனாலதான் இந்த தலத்துல பிரதான மூர்த்தியாவும் இடம் பிடிச்சாராம். தாயார் பெயரிலேயே இந்த தலம் நாச்சியார் கோயில்னு பேரும் பெற்றது. அது மட்டும் இல்லைங்க, நாச்சியார் கோவில் விளக்கு இப்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அங்க வந்து நாச்சியார் கோவில்ல வாங்குற பித்தளை விளக்குக்கு எப்பயும் ஒரு தனி மவுஸ் இருக்குங்க. அழகுலையும் வடிவங்கள்லையும் அதை வந்து செய்யறது கையால செய்யறாங்க. அதாவது இன்னமும் மிஷின் இல்லாம அவங்களே கையில வடிச்சு செய்யறாங்க. அதனால இன்னும் அது மிகவும் அழகாக இருக்குது. நாச்சியார் கோயில் வர்றவங்க எல்லாம் கண்டிப்பா நாச்சியார் கோவில் விளக்கு வாங்காம போறது இல்லைங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியம். திறந்திருக்கிற நேரம் இந்த கோயில் பாத்தீங்கன்னா காலை 7:30 12:30 மணி வரைக்கும், மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே வியாழக்கிழமையில கருடனுக்கு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செஞ்சா திருமண புத்திர நாகதோஷம் நீங்கும். பெருமாளுக்கு துளசி மாலை வஸ்திரம் அணிவிச்சு சக்கரை பொங்கல் படைச்சு நேர்த்திக்கடன் நிறைவேற்றாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாச்சியார் கோயில் வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாரம் வந்து வேறொரு தலத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வசியின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.